நண்பர் பாலா வந்து 4 கிலோ வாட்டர் மிலான் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வாட்டர் மிலானை 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த 4 பீசஸ் ஒரு வாட்டர் மிலான் ஃபுல்லாத்தையுமே நானாக சாப்பிட போகிறேன். மொத்தம் 4 பீசஸ்ஸு. 4 kg 4.5 kg வந்தது. இதில் ஒரு ரெக்கார்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பீஸ் ரிமைனிங் 3 பீசஸ் இருக்கு. ஒரு பீஸ் 1 kg. உங்கள் மூஞ்ச காட்டுங்க பாலா. மறக்காம சைக்கிள் சர்ஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் ஒரு பீஸ் வாங்கினா 40 ரூபா, ஒரு பீஸ் 20 ரூபா, 2 பீஸ் 40 ரூபா. இங்கே நம்ம ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 40 ரூபா பீஸ். We save 30 rupees. No. We save 120 rupees. ஒரு பீஸ்க்கு 2 மினிட்ஸ் எடுத்துப்பார் போல். உக்காந்துக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுருங்க. நாங்கள் எங்கே இருக்கோன்னா பெட்ரோல் பங்க்கில் இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் பெட்ரோல் பங்க் தெரியுதுங்களா? அங்கே அந்த கடையில் தான் வாட்டர் மிலன் வாங்கினோம். ரெண்டா உடச்சிடு மச்சான். ஆ ஒரு ஃபுட் பைத்தியம். இன்னைக்கு மட்டுமே ஒரு 400 ரூபாய் கரைச்சி விட்டான். பெட்ரோல் பங்க்லையா கொடுத்துடலாமா? ஆமாம், அவங்க பெட்ரோல் போடே டைம் இருக்காது. நம்மளால முடிஞ்சது. சாப்பிட்டுட்டு கடைசியில் கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் வாழ்க்கையில் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சீப்பாக கிச்சன் தான் வாங்கினோம். இப்போ செகண்ட் பீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. செம்ம வெயிட்டு. இந்த பீஸ் மச்சான் எடுத்துக்கிட்டா பெருசாடு இது அதே மாட்டிடியா? செகண்டு பீஸ் ஆரம்பிக்க போகிறாரு. ஆஃப் பண்ணா ஒருத்தர் நான் கால் பண்ணியிருக்கேன். செகண்ட் பீஸ் சாப்பிடுவோம்.
ஒரு பீஸ்க்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிட்டாரு. வயிற்றுல சாப்பிட்டேன். சாப்பிடலாம் 2 நிமிஷம் சாப்பிடலாம். சொல்றா. எங்கேயோ இருக்கேன் உனக்குன்னா கருப்பூரில் இருக்கேன். ஏடிஎம் கார்டெலாம் இல்லைடா. அஜித்தும் நானும் தான் இருக்கோம். ஆமாம், முகேஷ் தான் கால் பண்ணியிருக்கான். லைட்டாக பழசா? அதனால அவன் 10 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் 10 ரூபாய் கொடுக்க மாட்டான். ரைட், பழச தலையில் கட்டி போட்டான். அப்படி அழுவுன ஸ்மெல், அழுவுன டேஸ்ட் வருதா? இந்த மாதிரிலாம் வேண்டாம். அவங்கள போய் ஒரு தர்பூசணி கொடுத்துருவான். ஒரு தர்பூஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோன்னே 1 2 1/2 போட்டு கொடுத்துருவோமா? ஒன்று கூட அவங்க போட்டுப்பாங்க. வீடியோ எடுத்த பண்ணி சாப்பிடு. இன்னொன்னா நான்லாம் சாப்பிட முடியாது. நான் வீட்டுக்கு எடுத்துருப்பா. நாளைக்கு வந்துட்டு வரும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரும்போது பீஸ் போட்டு எடுத்துருங்க. சரி, எங்கள் வீட்டில் கிடக்குது ஒரு இந்தமாரி ஒரு பீஸ் இருக்கும். சளி பிடிச்சிருக்குது. இந்த பழம் எவ்வளோ? காலேஜ் கிட்ட விற்கிறாங்களே. இது ஒரு பீஸ் எவ்வளோ? ஆனால் இது ஒரு பீஸ் பெருசு தானே? இதோட இதில் பாதி தான். இந்த ஒரு பீஸ் 40 ரூபா. ரெண்டாக கட் பண்ணி ஷவர்மா சாப்பிடக்கூடாதுன்றது கடவுளுக்கு பண்ணி வச்சுருக்காரு. ஷவர்மா சாப்பிடுவேன். சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். வாழ்க்கையில் வாட்டர் மில்லனே சாப்பிடக்கூடாது. சக்ஸஸ்ஃபுல்லாக 1/2 கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. மச்சான், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டு பெரிய ஆளாக இல்லைம்மா? கஷ்டப்பட்டு எதுக்கு வேலைக்கு போய்க்கினேன்? நீ எடிட்டிங் பார்த்துக்கோ, கண்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ நான் எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, முடியட்டும். அப்படியே வா. ஏன்டா குத்துறா? ரெண்டா? 2 எடுத்துகிற அளவுக்கு என் வீட்டில் கப்பு இல்லை. அவ்வளோ பெரிய கப்பு. அதெல்லாம் போட்டால் நாத்தடிக்குது அந்த பாக்ஸ். அவ்வளோ பெரிய கப்பை தேடணும். அப்படியும் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், உடைக்கிறது அப்படிதான் மச்சான். வட கஷ்டம்.
எவ்வளோ செலவாயிருக்கு? 50 ரூபா, 40 ரூபா, 90 ரூபா தான் செலவாகும். வயிறு ஃபில் ஆயிடுச்சா? போமா 4 எடுத்துக்கோ, அங்கே வச்சுட்டு போயிடலாம். அந்த வேஸ்ட்டு, அந்த வேஸ்ட்டு 4 எடுத்துக்கோ, அங்கே ஓரமாக வச்சுட்டு போயிடலாம். நான் வாமிட்டு வருதா?